ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பூரில் சாலையில் பள்ளத்தில் கவிழ்ந்து இருவர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக 4 பேர் மீது தற்போது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். திருப்பூர் தாராபுரம் அருகே பால பணிக்காக தோண்டிய பள்ளத்தில் தாய் தந்தை இருவர் உயிரிழந்த நிலையில் அவருடைய மகள் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி பாஸ்கரிடம் கேட்கலாம். பாலாஜி பாஸ்கர், விவரங்கள் என்ன? காயத்ரி, அதாவது நேற்று முன்தினம் நள்ளிரவு திருநள்ளாறு கோவிலுக்கு சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்தவர்கள் தங்களது வீடுகளுக்கு செல்வதற்காக இருசக்கர வாகனம் மூலமாக சென்று கொண்டிருந்தனர். திருப்பூர் தாராபுரம் அடுத்து இருக்கக்கூடிய குள்ளாய்பாளையம் பகுதியில் இவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த பகுதியில் சாலை விரிவாக்க பணியானது நடைபெற்று வருகிறது. சுமார் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 6 மாதங்களாக சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வரும் நிலையில் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி தடுப்புகள் அமைக்காமலும் இந்த சாலை விரிவாக்க பணியானது நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்த பள்ளத்தில் நள்ளிரவில் இருந்த இருட்டு காரணமாக அதில் கவிழ்ந்து கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்தனர். இவர்களது 12 வயது மகள் காயமடைந்து தற்பொழுது கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவாமல் இருக்கின்ற சூழ்நிலையில் தற்பொழுது 4 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஏஇ கணேஷ் மற்றும் இந்த பணியில் ஈடுபட்டிருந்த சைட் இன்ஜினியராக இருக்கக்கூடிய குணசேகரன் மற்றும் சைட் சூப்பர்வைசராக இருக்கும் கௌதம், அது மட்டுமல்லாது இந்த பணியை எடுத்த ஒப்பந்ததாரரான சிவகுமார் என 4 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது அஜாக்கிரதையாக செயல்பட்டது, அஜாக்கிரதையாக சாலை நடுவே பள்ளம் தோண்டி எந்த விதமான தடுப்பு மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி உயிரிழப்பை ஏற்படுத்தியது என 3 பிரிவுகளின் கீழ் தற்பொழுது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி பாலாஜி பாஸ்கர் விவரங்களுக்காக.